நாடு முழுவதும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று முதல் 29 ரூபாய் உயர்வு. இழப்பை ஈடு செய்ய கடந்த 3 மாதங்களில் 2வது முறையாக விலையை உயர்த்திய எண்ணெய் நிறுவனங்கள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நீண்டகால முன்னுரிமை திட்டங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் தவேகாவில் இணைந்தனர். கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், NR சிவபதி கட்சி மாறினர். அதிமுக முன்னாள் MLA-க்கள் 6 பேர் அமைச்சர்கள் முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். சென்னை தீநகர் திமுக முன்னாள் MLA கருணாநிதியும் தவேகாவில் ஐக்கியமானார். ஒட்டுமொத்த அதிமுகவினரும் தவேகாவுடன் தான் உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்குது. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லிடுவேன். 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காது. எங்களுடைய தலைவரை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. அதிமுகவினர் ஆதரித்ததால் தான் தவேகா தேர்தலில் வென்றதாகவும் விளக்கம். அதிமுகவின் தற்போதைய மோசமான நிலைக்கு பொதுச் செயலாளர் EPS தான் காரணம். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதை அதிமுகவினர் ஏற்கவில்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கருத்து. இந்த சூழ்நிலை உருவாக்குனது நம்ம இல்ல. இந்த சூழ்நிலை உருவாக்குறது அதிமுகவுடைய பொதுச் செயலரா பேப்பர் அளவில் ஒருத்தர் போஸ்டிங்ல இருக்கலாம். மக்கள் மனசுலையும் சரி, தொண்டர்கள் மனசுலையும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச் செயலரா இன்னும் உருவாகல. எப்படி அதிமுக திமுகவோட சேர முடியுங்கிற ஒரு சிந்தனையே உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கிய சேர்வதற்கான முக்கியமான காரணம். கருணாநிதியின் உண்மையான விசுவாசிகளையும் தவேகா வரவேற்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு. விரைவில் அதிமுக நிர்வாகிகள் 90% பேர் தவேகாவிற்கு வரவுள்ளதாகவும் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் தவேகாவில் விரைவில் இணைய உள்ளனர். தவேகாவில் மரியாதை கொடுத்தால் போதும், பதவிக்காக வரவில்லை என உடுமலை ராதாகிருஷ்ணன் பேச்சு. இன்னும் நிறைய பேர் எல்லாம் பல மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் வர்றேன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் முதல்ல நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அவங்க போகிற போதே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம், மரியாதை கொடுத்தா போனாங்க. தவேகா ஆட்சி நாற்காலியின் 2 கால்கள் இரவல் பெற்றவை என திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை சுட்டிக்காட்டி EPS விமர்சனம். 2 கால்கள் இல்லாத போது நாற்காலி எப்போது வேண்டுமானாலும் சாயும் என்றும் கருத்து. இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார், டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும். அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால். 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமை தான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தவேகா கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. எத்தனை நாட்கள் இந்த ஆட்சி நீடிக்கும் என்பது தெரியவில்லை என்றும் பேச்சு. தன்னை 10 தேர்தல்களில் தோற்றவர் என விமர்சித்த மு.க.ஸ்டாலின் அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே தோல்வியடைந்ததாக EPS பேச்சு. அதிமுகவை அழிக்க முடியும் என யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் என்றும் காட்டம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார். தேர்தலின் போது வைத்த மை காய்வதற்குள் குதிரை பேரத்தால் 4 எம்எல்ஏக்கள் தாவேக்க சென்றதாக இபிஎஸ் விமர்சனம். 4 தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு வெல்லும் என்றும் திட்டவட்டம். இந்த 4 எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தலைமை கழகம் அறிவிக்கப்படுகிறது 4 சட்டமன்ற தொகுதியிலும். அதன் மூலமாக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வெறியாக சிந்தி அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டாங்க. அதையெல்லாம் மறந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு மாற்று கட்சிக்கு போயிருக்கிறீங்க. விரல் இருக்கிற மை கூட அழியல, விரல் இருக்கிற அதற்குள்ள கட்சி மாறி இருக்கிறாங்க. அதிமுகவை தொடர்ந்து விமர்சிக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு நாவடக்கம் தேவை. எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது என்று கேபி முனுசாமி கண்டனம். பேப்பரிலே தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறார். நாவடக்க வேண்டும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நாவடக்க வேண்டும். உன்னை போல் பல கட்சிக்கு சென்று பதவி சுகம் அனுபவித்துள்ள என்னுடைய பொதுச் செயலாளர், கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்ட ஒரு உன்னத தலைவர், எங்களுடைய தலைவர். அவரை பற்றி கருத்துக்கள் சொல்வதற்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் தார்மீக உரிமையும் இல்லை. மாற்றம் வேண்டும் என்று நம்பும் ஒவ்வொரு குடிமகனின் குரலும் தனக்கு அளிக்கப்படும் பேராதரவில் எதிரொலிக்கிறது. தனது இயக்கத்தில் பல லட்சம் பேர் இணைந்ததை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கருத்து. தமிழக பாஜகவில் இருந்து அடுத்தடுத்து விலகும் நிர்வாகிகள். மாநில மாவட்ட நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் அண்ணாமலை புதியதாக துவங்கியுள்ள இயக்கத்தில் இணைகின்றனர். அதிமுகவில் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் அதிமுகவிலேயே இளைஞர்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்க வழிவகை செய்துள்ளது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழிகாட்டுவார் என்றும் அதிமுக ஐடி விங் செயலாளர் ராஜ் சத்தியன் பதிவு. ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க கூட்டணி கட்சிகளை வழியனுப்பி வைத்தோம். சென்னையில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், நாட்டில ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். திமுகவின் தயவில்தான் தாவேக ஆட்சி நடைபெறுவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் பேச்சு. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் திமுக தரப்பில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்க்கட்சிகளை தான் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆக நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றிக்காக வெறிகொண்டு அலைவதும் இல்லை, தோல்வியை கண்டு திமுக துவண்டு போவதும் இல்லை என்றும் உரை. பிரதமர் மோடி அமித்ஷாவின் ஆசி எந்த இயக்கத்திற்கும் கிடையாது என்று நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசியோ, எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஆசியோ, தேசிய தலைவருடைய ஆசியோ, யாருடைய ஆசியும் எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இல்லை, நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த பிறகு எப்படி ஆசி இருக்க முடியும்? ஒரு கட்சியில் இருந்து கொண்டு ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு பிறகு அவர்கள் போன பிறகு ஆசீர்வாதம் எப்படி இருக்க முடியும்?
கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பிறகு தலைவர்களின் ஆசி எப்படி இருக்க முடியும் என்றும் கேள்வி. கட்சியிலும் இருக்கலாம், வேறு இயக்கத்திலும் இருக்கலாம் என்ற எண்ணம் பாஜகவினருக்கு வரக்கூடாது என நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். தவறான வழிகாட்டுதலில் யாரும் செயல்பட வேண்டாம் என்றும் அறிவுரை. கடந்த ஆட்சியில் டாஸ்மாகில் ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமைச்சர் விக்னேஷ் குற்றச்சாட்டு. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி. தாவேகா நிச்சயம் ஊழலும் பண்ணாது, ஊழல் பண்றவங்களையும் விடாது. இவங்க எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை இருக்கும். சும்மா சிரிச்சுட்டு என்ன வேணாலும் இப்ப பேசிட்டு போயலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. விட மாட்டேன் யாரையும். 1 கோடி பாட்டுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. 10 கோடி ரூபான்னா நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு 300 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா. இந்த 3600 கோடியும் இவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. டாஸ்மாக் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் நோக்கம் எதுவும் தாவேக அரசுக்கு இல்லை. இம்மாத இறுதிக்குள் நிர்ணயிக்கப்பட்ட விலை பட்டியலை தாண்டி மது விற்கப்படுவது முற்றிலுமாக தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் உறுதி. சென்னை முட்டுக்காடு பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் 4வது முறையாக கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்த தாவேக எம்எல்ஏ விஜயராஜை சிறைபிடித்து பொதுமக்கள் வாக்குவாதம். சரி, அதுவும் போச்சு. இப்போ நீ 8:30 மணிக்கு போன கரண்ட் 4 நாளா வந்து 1 hour 2 hour எல்லாரும் வேலைக்கு போயிட்டு கரண்ட்ல போய் ஆம்பளை பாடு போடுறாங்க. யார் பேர் போகுது? விஜய் பேர் போகுது. எல்லாம் போயிடும். எழுதி அங்க கொடுங்கன்றாங்க, கலெக்டர் கொடுங்கன்றாங்க. தூக்கம் அவங்கள மாத்திக்கலாம். அதான் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க போய் என்ன பண்ணுங்க? யாரு அவங்க தூக்குங்க, மாத்துங்க, வர எதுக்கு கத்தி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆம்னி பேருந்துகளை கிளம்பாக்கத்திலிருந்துதான் இயக்க வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணைய உத்தரவு ரத்து. போரூர் சுங்கச்சாவடி, சூரப்பேடு, மாதவரம் ரவுண்டானா ஆகிய 3 இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நடைமுறையே தொடரும். தமிழக சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதை தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புகிறாங்க. இதான் அரசுடைய கொள்கையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இதுவரை இல்லாத வகையில் உதவி செயற்பொறியாளர்கள் 300 பேர் ஒரே நேரத்தில் செயற்பொறியாளராக பதவி உயர்வு. வெளிப்படைத்தன்மையுடன் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முயன்றது போன்ற எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகளால் அதிமுகவினர் தாவேகவில் இணைகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த கட்சி அதிமுக என்றும் அமைச்சர் அருண்ராஜ் விமர்சனம். இந்த தேர்தலில் 108 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடுத்த முடிவு எல்லாமே தவறாக தான் போயிருக்கு. 2024 வேணான்னு சொன்னார். 2026 எலெக்ஷனில் பிஜேபியோட சேர்ந்தார். அது ஹைலைட்டாக இந்த தீர்ப்பை மதிக்காமல் திமுகவோட கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகும்னு நினைச்சாரு பாருங்க. அதுதான் அவர் எடுத்த சிறந்த முடிவு. அதை பிடிக்காம தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் தாவேக வென்றது அரசியல் பேரிடர் என சீமான் விமர்சனம்.
மக்கள் இவ்வளவு ஆதரித்ததே அதிகம், இன்னும் கொஞ்சம் ஆதரவளித்திருக்கலாம் என விஜய் கேட்பதாகவும் சாடல். இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது பற்றி சீமான் விமர்சனம். தான் பலமுறை காங்கிரஸ் பற்றி சொன்னது திமுகவுக்கு தற்போதுதான் புரிந்திருக்கும் என பேச்சு. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? எதுக்கு இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்ற திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மானத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விளையாட விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வாடா. தமிழ்நாடு முழுவதும் காவல் நடைரோந்து பணிகளை தீவிரப்படுத்த டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு. சட்டம் ஒழுங்கு தொடர்பான சவால்களை முன்கூட்டியே கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்த ஆணை. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸுக்குள் இருந்து அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கு. கொலையாளிகளை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைப்பு. தொப்பூர் கணவாய் பகுதி நெடுஞ்சாலையில் சோதனை அடிப்படையில் 600 மீட்டர் தூரத்திற்கு பூசப்பட்ட சிவப்பு நிற வர்ணம். விபத்துகளை தடுக்கவும் ஓட்டுநர்களை எச்சரிக்கும் வகையிலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடவடிக்கை. விவாகரத்து வழக்கு பற்றி பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை நடிகர் ரவி மோகன் மீறியதாக அவரது மனைவி வழக்கு. நீதிமன்ற உத்தரவை மீறி ஊடகங்களில் பேசியதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டார் நடிகர் ரவி மோகன். நடப்பாண்டில் உச்சவரம்பின்றி டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு வழங்க வேண்டும். குறித்த காலத்தில் மேட்டூர் அணையை திறக்க வாய்ப்பில்லாததால் 5000 ரூபாய் இடுபொருள் மானியமும் வழங்க அன்புமணி வலியுறுத்தல். வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாள்கள் விமானப்படை விமானங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படும். வினாத்தாள் கசிவை தடுக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் தலைவர் அபிஷேக் சிங் தகவல். நீட் மறுதேர்வின் வினாத்தாளும் கசிந்ததாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் உண்மையல்ல என்று தேசிய தேர்வு முகமை விளக்கம். பொய்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.